வணக்க மக்களே, நான் தாங்க உங்க கல்லூரி கோட்டை. இன்னைக்கான பிட்னஸ் சம்பந்தப்பட்ட கருத்து இல்ல, தகவல் இல்லை, உண்மை உங்களுக்காக. எல்லாரும் கவனிச்சுக்கிறாங்க. ஒரு அட்லீஸ்ட் ஒரு 35-40 வயசு ஆகி போச்சுன்னா காலையில அப்படியே ஒரு ஷூவை மாட்டிக்கிட்டு ஒரு 1 hour வாக்கிங் போய் லைட்டா உடம்பு வேர்த்துருச்சுன்னா அதுதான் ஒர்க் அவுட் நினைச்சிட்டு இருக்கோம். பட் ஆனா அது ஒர்க் அவுட் கிடையாது. அதனால உங்களுக்கு எந்த பலனுமே கிடையாது. நார்மலா பாத்தீங்கன்னா ஒரு மனிதன் இருக்கானா, அந்த மனிதன் நடக்கக்கூடியதுன்றது அவனோட இயல்பான ஒரு செயல். அது உடற்பயிற்சி கிடையாது. சோ அப்ப நான் என்ன பண்ணணும்? சோ அப்ப நீங்க என்னங்க பண்ணணும் அப்படின்னா, 70 வயசுக்கு மேல நீங்க வாக்கிங் போய்க்கலாங்க. சோ 70 வயசு வரைக்குமே என்னன்னா உங்களோட உடல் கட்டமைப்பை மெயின்டைன் பண்ண வேண்டியது, அதை பில்ட் பண்ண வேண்டியது உங்களோட கடமை. சோ அப்படி இருக்கும் போது என்னால ரன்னிங் எல்லாம் போக முடியாது, என்னால புஷ் அப் எல்லாம் பண்ண முடியாது, என்னால புல் அப் எல்லாம் பண்ண முடியாதுன்ற உங்க எண்ணத்தை ஃபர்ஸ்ட் மாத்துங்க. ரன்னிங்னா 5 கிலோமீட்டர், 10 கிலோமீட்டர், 15 கிலோமீட்டர்லாம் நீங்க போக வேண்டாங்க. ரொம்ப சிம்பிளான விஷயம். உங்களுக்குன்னு ஒரு திறமை என்ன, உங்களோட கெப்பாசிட்டி என்னன்னு உங்களுக்கு தெரியும். சோ அதை உணர்ந்துட்டீங்க அப்படின்னா இதை பண்ணுங்க. மக்களே, தினமும் காலையில் ஒரு மணி நேரம் வாக்கிங் போகக்கூடிய நபர் நீங்களா இருந்தீங்கன்னா அதில் ஒரு சின்ன மாற்றம் பண்ணி பாருங்க. ஃபென்டாஸ்டிக்கான ரிசல்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்குங்க. 100 மீட்டர் நடங்க, 200 மீட்டர் ஓடுங்க. இதே மாதிரி 3லேருந்து 3.5 கிலோமீட்டர் வரைக்கும் கண்டினியூஸாக பண்ணி முடியுங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களோட மூச்சு பார்த்தீங்கன்னா மேலே கீழே வாங்கும். உங்களுக்கு நல்ல பாடி வார்ம் அப் ஆகும். இப்போ தான் உங்கள் உடம்புல நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்குங்க.